சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026ல வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமான நேரம் தான். ஆறுதலுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் பொய் சொல்ல விருப்பப்படலை. குருவும் வந்து 12வது வீட்டில் சிம்மராசிக்கு மறைகிறார். ஏற்கனவே 8ல் சனி இருக்கு, 12ல் குரு, ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு. மொத்த முக்கியமான 4 கிரகங்களுமே சிம்மராசிக்கு கொஞ்சம் சவாலா இருக்கு. அப்ப எதுவுமே எங்களுக்கு நல்லது இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல தான் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களை சிம்மராசிக்கு ஒரு மிகப்பெரிய உயிர்ப்பையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறார். அதுல முதல் விஷயமா குரு 12வது இடத்துல உச்சமடைந்தாலும் சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி. 5ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். அப்ப 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனியை உச்ச குரு பார்க்கறதுனால அஷ்டம சனியோட கஷ்டங்கள் முதல் ஒரு வருஷத்துக்கு இருக்க போறது கிடையாது. இதுவே வந்து சிம்மராசிக்கு ஒரு பெரிய நிம்மதி. அதுல முக்கியமானதா நான் சொல்லக்கூடியது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை உச்சமடைந்த குரு பார்க்கறதுனால சுய தொழில், சுய வீடு, சுய மண்ணு, சுய மன, சுயமான வண்டி வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவருடைய கனவுகள் பலிதமாக மாறும். அஷ்டம சனியில ஏதாவது ஒரு சுபவரியங்களை பண்ணலாம். அப்போ ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு மண்ணு வாங்குறதுலையோ, ஒரு ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு செயல் பண்றதுலையோ, இதுல அவங்க ஈடுபடுறது மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்.